குளிர்சாதன பெட்டியின் மின்சாரத்தை துண்டிக்காமல் சுத்தம் செய்யாதீர்கள். ஐயோ, பாவம் அந்த அம்மாவுக்கு சாக்கடிச்சு கீழே விழுந்துட்டாங்க. அதனால் யாரும் தயவு செஞ்சு இந்த மாதிரி குளிர்சாதன பெட்டியை வந்து கரண்ட் ஆஃப் பண்ணாமல் க்ளீன் பண்ணாதீங்க, ஓகேவா? ஆனால் நீங்கள் இதை எதிர்பார்க்கல கரெக்டாக. அந்த அம்மா ஆக்டிங் பண்ணுது. அது எப்படிங்க முன்னாடி சாக்கடிச்சுது, விழும்போது ரிவர்ஸில் விழாமல் அப்படியே டைவ் அடிக்கிறீங்க, ஸ்விம்மிங் பூல் அடிக்கிற மாதிரி. அவேர்னஸ் எல்லாமே ஓகே தான், அதுக்காக இப்படியே ஆக்டிங் பண்ணணும்? நிறைய பேர் வந்து நிஜமாவே ஷாக் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்பியிருப்பாங்க. பட் ஆக்சுவலாக வந்து ஷாக் அடிக்கல. அது கமெண்ட்லேயே நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே அடிக்கிறா இருந்தாலும் பின்னாடி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைட்டுக்கான கனெக்ஷனும் வரும், அண்ட் ஃப்ரண்ட்டில் அந்த ஹீட்டிங் எலமெண்ட்டுக்கான ஒயர் கனெக்ஷனும் வரும். ஸோ அதில் எனக்கு தெரிஞ்சு எந்த விதமான ஷாக்கும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா அதெல்லாம் வந்து ஆல்ரெடி சீல்டாக தான் கொடுத்துருப்பாங்க, ஷாக் அடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. அடிச்சதுன்னா பின்னாடி க்ளீன் பண்ணும்போது வேணால் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலாகவே எல்லோரும் க்ளீன் பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் க்ளீன் பண்ணுறோம். ஸோ இன்னுமே இந்த மாதிரி நடித்து அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்றதுனால நீங்களும் வந்து இனி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டே க்ளீன் பண்ணுங்கள். அதனால் மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்.